எல்லாருக்கும் நமஸ்காரம். போன வாரம் இந்த மந்த்ராஸ் ஃபார் ஸ்லீப்புன்னு இங்கிலீஷில் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரங்கள். இது தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். மகரிஷி தயானந்தர் எழுதின சத்யார்த்த பிரகாசம் கடவுளும் வேதமும் அத்தியாயத்தில் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் வாங்கலைன்னா வாங்கிடுங்க. ரொம்ப அருமையான புத்தகம். மந்திரத்தை நான் உச்சாரணம் பண்ணி அர்த்தம் படிக்கிறேன். உங்கள்கிட்ட புக்கு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரங்கள். ஓம் யஜ்ஜாக்ரதோ தூரமுதைதி தெய்வம் தது சுப்தஸ்ய ததைவைதி தூரங்கமம் ஜோதிஷாம் ஜோதிரேகம் தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. இது தூக்கத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மனசில் உச்சாரணை பண்ணி அர்த்தத்தை மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹே தயாநிதே, என் மனம் விழிப்பில் நெடுந்தூரம் செல்கிறது. திவ்ய குணம் நிறைவாயிருக்கிறது. உறக்கத்தில் அதுவே சுஷுப்தியில் ஆழ்ந்து விடுகிறது, அல்லது கனவில் பல இடங்களில் சுழன்று திரிகிறது. ஒளிக்கு ஒளியே ஒருவனே, என் மனம் எப்பொழுதும் தனக்கும் எல்லா உயிர்களுக்கும் நலமே கருதுக. யாருக்கும் தீங்கு நினையாத அருள் கருணை கடலே, உன் அருளால் சிவசங்கல்பமே ஆகுக. மனசு இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ததை வைத்தி தூரம் உதைத்தி தெய்வம். தெய்வம்னா திவ்ய குணமுடையது. இந்த மனசு தெய்வ குணமுடையது. தெய்வ குணம்னா திவ்ய குணம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் தது சுபதஸ்ய ததை வைத்தி எ ஜாகிரதோ. முழிச்சுன்னு இருக்கும்பொழுது நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ, என்னென்ன விஷயத்தை பற்றி நினைக்கிறோமோ, என்னென்ன கர்மங்கள் செய்கிறோமோ, அதே தாக்கம் நமக்கு உறக்கத்திலும் இருக்கும். அந்த மனசு அதே மாதிரி உறக்கத்திலும் பிஹேவ் பண்ணும். முழிச்சுன்னு இருக்கும்பொழுது நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சால், நல்ல விஷயங்களை கேட்டால், நல்ல விஷயங்களை பார்த்தா, நல்ல விஷயங்களை சிந்தித்தா, உறக்கத்திலும் நமக்கு கனவுகள் ஏற்படும் பொழுது நல்ல கனவுகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா முக்கால்வாசி டைம் கனவுகள் வராது, ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் இறைவனுடைய அருளால். ஸோ நம்ம இறைவன்ட்ட என்ன வேண்டுறோம்? யாருக்கும் தீங்கு நினையாத அருள் ஹே கருணை கடலே, உன் அருளால் சிவசங்கல்பமே ஆகுக. இந்த மந்திரத்தை சொல்லி ஆவுத்தி போட்டாலும் நல்லது. என்னுடைய ஒய்ஃப்லாம் இந்த மந்திரத்தை டெய்லி ஆவுத்தி போடுவாள். ஆவுத்தி போடும்பொழுது அர்த்தத்தை மனசில் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன வேண்டுறோம்? இறைவன்ட்ட கனவில் பல இடங்களில் சுழன்று திரிகிறது என்னுடைய மனம். ஒளிக்கு ஒளியே ஒருவனே, என் மனம் எப்பொழுதும் தனக்கும் எல்லா உயிர்களுக்கும் நலமே கருதுக. இந்த மாதிரி நம்ம மனசில் பாவனை இருக்கணும். அப்போ இந்த மந்திரம் ஒர்க் ஆகும். அடுத்த மந்திரம் பாருங்க. ஓம் ஏன். இது புத்தகத்தில் 354வது பக்கம். ஓம் ஏன கர்மாண்யபசோ மனிஷினோ யஜ்ஞே கிருணவந்தி விததேஷு தீராஹ யத பூர்வம் யக்ஷமந்தஹ பிரஜானாம் தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. மந்திரம் இதில் இந்த புத்தகத்தில் மந்திரம் சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் புத்தகத்தில் இங்கே சான்ஸ்கிரிட்டில் எழுதிட்டு இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க. பட் தமிழில் எழுதலை. தமிழில் மந்திரத்தை எழுதலை. ஸோ மந்திரத்தை நான் உச்சாரணை பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்திரம் ஹே சர்வ அந்தர்யாமி பரமாத்மா, மனமே கர்ம நிலையம். மனசில் கர்மம் நடந்த பிறகு தான் வெளியில் நம்ம கர்மம் செய்கிறோம். நான் ஒரு விஷயம் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னா, அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஆன கர்மம் மனசில் முதல்ல ஏற்படும். அந்த சிந்தனை முதல்ல ஏற்படும். அந்த கர்மம் முதல்ல மனசில் ஏற்பட்ட பிறகு தான் நான் கர்மத்தை செய்ய முடியும். மனமே கர்மத்தின் நிலையம். அதுவே தார்மீக வித்வான்கள் வேள்வியிலும் போரிலும் அரிய செயல்களை செய்ய தூண்டுகிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை யாராவது அடைஞ்சிட்டாங்கன்னா அதற்கான காரணம் அவர்களுடைய மனத்தில் இருக்கிற வலிமை, மனசில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துனால தான். அப்படி மைண்ட் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்து சொல்கிற பாருங்களேன். ஏன்னா மனசு அவ்வளவு திவ்ய குணம். தெய்வம் மனசு திவ்ய குணம் உடையது. மனம் அரிய திறமையும் பெருமையும் கொண்டு அந்தர்கரணமாக விளங்குகிறது. அந்தர்கரணம்னா அந்தகரண். பாஹயக்கரன்னா வெளியில் இருக்கிற இந்திரியங்கள் பாஹயக்கரண். அந்தகரன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்திரியம். அது மனசு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது. மனசில் தான் எல்லாமே நடக்கிறது. ஸோ
இந்த எனது மனம் அதர்மத்தை அறவே நீத்து என்றும் அறமே புரிந்து சிவசங்கல்பமாயிருக்க அருள் புரிவாயாக ஹே பரமாத்மா. இந்த மாதிரி பரமாத்மா கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்த மந்திரம் ஓம். இது எஜுர்வேதத்தில் வரக்கூடிய மந்திரங்கள். எஜுர்வேதத்துடைய 34வது அத்தியாயத்தில் முதல் 6 மந்திரம், 2 மந்திரம் பார்த்துட்டோம். 3வது மந்திரம் பாருங்க. ஓம் யத் பிரஜானமுத சேதோ திருதிஷ்ச யஜ்யோதிரந்தரமிருதம் பிரஜாசு யஸ்மான்ன ரிதே கிஞ்சன கர்ம கிரியதே தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. ஹே இறைவா, இம்மனம் சிறந்த ஞான களஞ்சியம், உணர்ச்சிக்கும் பகுத்தறிவிற்கும் இருப்பிடம், மாந்தருள் அழிவற்று நிலவுவது. மாந்தருள் அழிவற்று நிலவுவது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செத்துருவோம், ஆனால் மனம் சாகாது. நம்ம அழிஞ்சிருவோம், உடல் அழிஞ்சிரும். உடல் ஸ்தூல பொருள், மனம் சூக்ஷ்ம பொருள், சூக்ஷ்ம பதார்த்தம் அழியாது. நம்ம மோட்சம் அடையிற வரைக்கும் நம்மளுடைய மனசு அழியவே அழியாது. அதனால நம்மளுடைய விசாரணை அழியாது, நம்மளுடைய சிந்தனை அழியாது. நம்மளுடைய சிந்தனை தீய சிந்தனையாக இருந்தால் அதை நம்ம ஜென்மத்திற்கு பாடுபடுத்தும். அதே மாதிரி நல்ல சிந்தனையாக இருந்தால் ஜென்மத்திற்கு அதை நம்மை காக்கும். அதனால் மாந்தருள் அழிவற்று நிலவுவது இந்த மனம். இதுவே புலன்களுக்கு விளக்கு. மனம் இன்றி மனிதன் யாதும் செய்ய முடியாது. போர் புரிஞ்சாலும் சரி, வேள்விகள் செஞ்சாலும் சரி, சிந்தனை செஞ்சாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, ராக்கெட் விட்டாலும் சரி, மனசு இல்லாமல் மனிதனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. இந்த என் மனம் துஷ்ட குணங்களை நீத்து தூய குணங்களையே விரும்பி சிவசங்கல்பமாக இருக்க அருள் புரிவாயாக ஹே பரமாத்மா. ஸோ இது எல்லாமே பிரார்த்தனை, இறைவன்ட்ட மனசுக்காக பிரார்த்தனை. 4வது மந்திரம் பாருங்க. ஓம் ஏனேதம் பூதம் புவனம் பவிஷ்யத் பரிகிரஹீதம் அம்ருதேன சர்வம் ஏன யஜ்ஞஸ்தாயதே சப்தஹோதா தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. ஹே ஜெகதீஸ்வரா, உலக இறைவா, மனத்தினாலேதான் யோகிகள் சென்ற எதிர்கால நிகழ்ச்சிகளை அறிகின்றனர். பூர்வ ஜென்மத்துடைய இப்போ குருநாதர் சொன்னார், நேற்றுக்கு வீடியோ போட்டிருந்த தமிழில் பாருங்க. குருநாதர் சொன்னார், இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்தை நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். ஏன் நான் அறிவேன்? யோகி. இந்த மனதின் மூலமாக யோகிகள் சென்ற எதிர்கால நிகழ்ச்சிகளை அறிகின்றனர். எதிர்கால நிகழ்ச்சிகளை அறிகின்றன என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு அனுமானம் ஏற்படும். இப்போ நான் இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன், உதாரணத்துக்கு இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர் இருந்தபொழுது வியாசருக்கு மனசில் என்ன தோணித்து, ஒருவேளை வேதத்தை இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாரும் வாயில் சொல்கிறாங்க, செவியால் கேட்குறாங்க, ஒப்பிக்கிறாங்க, இந்த மாதிரி சிஸ்டம் அழிஞ்சிருச்சுன்னா வேதம் அழிஞ்சிருமே அப்படிங்கிற அவருக்கு அந்த தீர்க்க தரிசி அந்த சிந்தனை வந்தது, எதிர்கால சிந்தனை. அதனால் அவர் வேதத்தை எழுதினார். ஸோ யோகிகள் சென்ற எதிர்கால நிகழ்ச்சிகளை அறிகின்றனர். அதுவே பரமாத்மாவுடன் அழிவற்ற ஜீவாத்மாவை இணைத்து முக்காலமும் அறியச் செய்கின்றது. பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் நடுப்புற இருக்கிறது மனம். பரமாத்மாவுடைய ஞானம், உலகத்துடைய ஞானம், எல்லா அஞ்ஞானமும் மனதில் தான் இருக்குது. ஸோ அழிவற்ற ஜீவாத்மா, இங்கே பாருங்க மந்திரத்தில் வருது பாருங்க, ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. அழிவற்ற ஜீவாத்மாவை இறைவனுடன் சேர்க்கத்தக்கது நம்மளுடைய மனம். அதில் அறிவும் செயலும் நிலை கொண்டுள்ளன. மனசுல அறிவும் செயலும் நிலை கொண்டுள்ளன. 5 ஞானேந்திரியங்களும் புத்தியும் அதில் இணைந்துள்ளன. மனசு இல்லைன்னா எந்த கர்மமும் செய்ய முடியாது. இப்போ நான் கை தூக்குறேன் பாருங்க, கை தூக்க முடியாது மனசு இல்லைன்னா. மனசு தான் கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் மனசுல இணைஞ்சிருக்கு. புத்தியும் மனசுல இணைஞ்சிருக்கு. நம்ம புத்தியால் நிர்ணயம் பண்ணுவோம், டெசிஷன் எடுப்போம். இப்போ இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகலாமா வேணாமா, மனசில் குழப்பம் இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமா, மழை பெய்யுது, ரொம்ப ஜாஸ்தி மழை, ரொம்ப ஜாஸ்தி பனியாக இருக்குது. அந்த பையன் ஒருத்தர் செத்துட்டான் 2-3 நாள் முன்னாடி இந்த டெல்லி ஏரியாவில். ஆஃபீஸ் போயிட்டு வரானா பாருட்டி, ஏதோ நைட்டு 12 மணிக்கு அவனுக்கு கண்ணு தெரில, இதுவாக இருக்குது. ஸோ வெளியில் பயங்கர பனி மூட்டமாக இருக்குது. நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும்னா காரில் போகணுமா வேண்டாமா, காரில் போனால் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் உட்கார்ந்து யோசிச்சிருந்தானா ஒரு செகண்டு, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது. மேபி அவன் மனசில் அந்த தியோ யோனக பிரச்சோதையாது இருந்ததுன்னா என்ன டெசிஷன் எடுத்திருப்பான், இன்றைக்கி நான் ஆஃபீஸுக்கு போவேன்,
இல்லாட்டி இன்றைக்கி நான் வெளியில் போவேன், ஆனால் காரில் போக மாட்டேன். ஏன்னா வெளியில் பனியாக இருக்குது, பனியில் வண்டி ஓட்ட முடியாது, பனியில் எதிர்க்க வர வண்டி தெரியாது. ஸோ நான் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு ஒரு நிர்ணயத்துக்கு வந்திருப்பான். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, புத்தி மூலமாக நம்ம டெசிஷன் எடுப்போம், ஆனால் மனசு மூலமாக சிந்திப்போம். அந்த சிந்தனையை டெசிஷன் பண்ணுறது புத்தி. புத்தியும் முக்கியம், மனசும் முக்கியம். ஆனால் மனசு சிந்திக்கக்கூடிய தன்மை மனசுக்கு இருக்குது, புத்தி கிடையாது. புத்தி டெசிஷன் எடுக்கும். 5 ஞானேந்திரியங்களும் புத்தியும் அதில் இணைந்துள்ளன. அது ஆத்மாவுடன் கூடி நிற்கிறது. அதுவே யோக யஜ்ஞத்தை வளர்க்கிறது. மனசு சரியில்லைன்னா நம்மளால் யோகம் செய்ய முடியாது, தியானம் செய்ய முடியாது, மெடிடேஷன் செய்ய முடியாது, இறைவனை ஞாபகம் வச்சுக்க முடியாது. மனசு சரியாக இருந்தால் தான் நம்மளால் தியானம் செய்ய முடியும், யாகம் செய்ய முடியும். அதுவே யோக யஜ்ஞையை வளர்க்கிறது. இறைவா, இந்த என் மனம் அஜ்ஞான துயரை நீத்து யோக விஞ்ஞானமயமாக சிவசங்கல்பமாக அருள். ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. அடுத்த மந்திரம் பாருங்க, இது 5வது மந்திரம். ஓம் யஸ்மின் ருச்சஹ சாம யஜுங்ஷி யஸ்மின் பிரதிஷ்டிதா ரதனா பாவிவாராஹ யஸ்மின் சித்தம் சர்வமோதம் பிரஜானாம் தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. இதில் பார்த்தீங்கன்னா, ஹே பரமாத்மனே பரமேஸ்வரா, ரதநாபியில் ஆரைகள் இணைந்தது போல் ருக்யஜுர் சாம வேதங்கள் மனதில் இணைந்துள்ளன. அதர்வணமும் அதிலேயே நிலை கொண்டுள்ளது. எல்லாம் அறிந்து எங்கும் நிறைந்து மக்களுள் சாட்சி சேத்தனமாயிருக்கும் இறைவனை விளக்கும் எனது மனம் அவ்வித்தையை விட்டு என்றும் வித்யா ஞானத்தையே விரும்பி சிவசங்கல்பமாயிருக்க அருள் புரிவாயாக. பாருங்க, இறைவன்கிட்ட பிரார்த்தனை. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு தினசரி நம்ம தூங்கினா ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். கனவுகள் வராது. கனவுகள் வந்தால் நல்ல கனவுகள் வரும். பாம்பு கடிக்கிறது, தேள் கடிக்கிறது, ஏதோ பயங்கரமான கனவு, பேயை பார்த்தேன், பூதத்தை பார்த்தேன்னு சொல்கிறோம் பாருங்களேன், அந்த மாதிரி கனவுகள் வராது. 2வது விஷயம், நமக்கு கனவே வராது. ரொம்ப ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் ஏற்படும். ஸோ தூக்கம் வரலன்னா, இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், நேற்று நைட்டு தூக்கம் வரல, ரொம்ப லேட்டாக வந்தேன், தூக்கம் சரியாக வரல. தூக்கம் வரலன்னா திரும்பி திரும்பி படுக்கிறதோட ஒரு அருமையான சொல்கிறேன் பாருங்கள். தூக்கம் வரலன்னா படுத்துண்டு பொறுமையாக உங்களுடைய சுவாசத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். சுவாசத்தை அப்சர்வ் பண்ணும்பொழுது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். அந்த இடத்துல இறைவனுடைய நாமங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தூக்கம், அருமையாக தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வரலைனாலும், தூக்கம் வராதனால உங்களுக்கு ஒரு துக்கம் ஏற்படும் பாருங்களேன், அந்த துக்கம் ஏற்படாது. மார்னிங் டைமில் டயர்டாக இருக்கும், அது ஒரு விஷயம். இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, சரியாக தூங்கல் நைட்டு, பட் எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா ட்ராவல் பண்ண களைப்பு, தூக்கம் வரல. தூக்கம் வரலைனாலும் துக்கம் ஏற்படலை, ஏன்னா நான் இறைவனை நினச்சிருந்தேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் கடைசி மந்திரம் பாருங்கள், ரொம்ப அருமையான மந்திரம். ஓம், அதே மாதிரி இந்த மந்திரத்தில் சொல்ல பாருங்கள், ரதநாபியில் ஆரைகள் இணைந்தது போல் ருக்யஜுர் சாம அதர்வணமும் மனதில். ஸோ நம்ம படிக்கிற வேதங்களாக இருந்தாலும் சரி, ஞானங்கள் எல்லாமே மனசில் தான் இருக்குது, மனசில் தான் குடி. ஏன்னா ஜீவாத்மாக்குள்ள நயனம் சிந்தத்தி சஸ்திராணி, எந்தவித பொருளும் ஜீவாத்மாக்குள்ளே நுழைய முடியாது. சஸ்திரங்கள் ஜீவாத்மாவை வெட்ட முடியாது, தண்ணி ஜீவாத்மாவை ஈரம் பண்ண முடியாது, காற்று ஜீவாத்மாவை காய வைக்க முடியாது. ஸோ அதனால் ஜீவாத்மாக்குள்ள ஞானம் நுழையாது. மனசில் இருக்கிற ஞானத்தை ஜீவாத்மா படிக்கும். ஸோ மனசில் தான் ரிக்யஜுர் சாம அதர்வ வேத ஞானம் இருக்கும். மனசில் ஞானம் இருந்தால் அந்த ஞானத்தை ஜீவாத்மா அறிந்து கொள்ளும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். அடுத்த மந்திரம் ஓம் எஸ் ஓம் சுஷாரதிரஸ்வானிவயன் மனுஷ்யான்னே நீயதே அபிஷுபிர்வாஜின இவ ஹிருத் பிரதிஷ்டம் யதஜிரம் ஜவிஷ்டம் தன்மே மனஹ சிவசங்கல்பமஸ்து. அனைத்தையும் அடக்கியாளும் இறைவா, குதிரையை கடிவாளம் போலும் கடிவாளத்தை சாரதி போலவும் மனம் மனிதரை இங்கும் அங்கும் அலைவிக்கிறது. உள்ளத்தில் அது வீற்றி இருந்து செயலாற்றலை தூண்டுகிறது, கதிகாட்டி வேகம் அளிக்கிறது. எனது மனம் அதர்மத்தினின்று விலகி அறவழியில் சிவசங்கல்பத்துடன் செல்ல அருள் புரிவாயாக. பாருங்க, ஒவ்வொரு மந்திரத்துலையும் என்ன பிரார்த்தனை, என்னுடைய மனசை அவித்யாலேருந்து வெளில வரணும், என்னுடைய மனசு தர்ம காரியத்தை செய்யணும், என்னுடைய மனசு நல்ல விஷயங்களை செய்யணும், என்னுடைய மனசு எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லதை
பயக்குவதாக ஆக வேண்டும் ஹே பரமாத்மான்னு இறைவன்கிட்ட பரமாத்மா கிட்ட நம்ம மனசை பற்றி பிரார்த்தனை பண்ணுறோம். ஸோ இந்த மந்திரத்துலேயும் உள்ளத்தில் அது வீற்றிருந்து செயலாற்றலை தூண்டுகிறது, அனைத்தையும் அடக்கியாலும் இறைவா என்னுடைய மனசால தான் நம்மளுடைய மனசால தான் நம்ம இங்கே அங்கேயும் போகிறோம். இந்த டைரக்ஷன் போகணுமா, அந்த டைரக்ஷன் போகணுமா, இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே வரோம், இங்கேருந்து அங்கே போகிறோம், வேலை பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், சமையல் பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். எல்லாமே மனசால் மட்டுமே. மனம் இல்லைன்னா நம்மளுடைய இந்திரியங்கள் வேலை செய்யாது. அதனால தான் கோமாவில் என்ன ஆகும், மனசு வேலை செய்யாது. கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா மனசோடைய கான்டாக்டு இந்திரியங்களோட துண்டிக்கப்பட்டு விட்டது. 100% துண்டிக்கப்பட்டு விட்டது மனசுடைய கான்டாக்ட். ஸோ இந்திரியங்கள் வேலை செய்யாது, புரியாது, யார் பேசினாலும் புரியாது. யாரோ பேசுகிறாங்க, அது கண்ணு திறந்துருக்கும், கண்ணு சிமிட்டுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, எதுவுமே புரியாது. ஸோ மனசு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஹே பரமாத்மா, இந்த மனசில் அஜ்ஞானம் விலக வேண்டும், அதர்மம் விலக வேண்டும், நல்ல விஷயங்கள் வர வேண்டும், நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். பாருங்கள், இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி தினசரி நம்ம தூங்கினா எவ்வளோ அருமையாக தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆனந்தம் ஏற்படும் வாழ்க்கையில். உங்களுடைய மனசு நல்ல மனசாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விஷயமும் இறைவனே செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அதனால் இறைவனே இந்த பிரார்த்தனையை நமக்கு செஞ்சு கொடுக்குறாரு. வேதத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுன்னு இறைவனே சொல்கிறாரு. ஸோ இறைவன் தான் நமக்கு தந்தை, இறைவன் வழிகாட்டுறாரு. அதைப்படி நம்ம நடக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.